இவங்கள யாரும் அவங்க இயக்கலை, இவர் தான் இயக்குறாருன்னு. அதுதான் மது ஒழிப்பு மாநாடு போட்டால் என்ன வரும்னு தெரியும். அதில் இவர்கிட்டையும் சொல்லிடுறாப்புல அதிமுக சில வார்த்தைகள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு. இவரும் நம்பி பேசிட்டார். அதிமுக வரலாம், தாவேக வரலான்ட்டார். அவ்வளோதான், டமால் டிமின்னு வெடிச்சோன்னா இவருக்கு ஒரு மாதிரி என்ன எது இந்த மாதிரிலாம் வெடிக்குது, அதெல்லாம் வெடிக்கும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனையான பிறகு அங்கே கொடுக்குற ப்ரெஷரில் இவர் வெளியேற்றுற 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா, அப்போ இவர் அடுத்து என்ன யோசிப்பாங்க? நீங்களும் நடந்த கூட தான் யோசிப்போம். இவங்களுக்கு எப்போ நேற்றுனா ட்வீட்டு என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் அந்த இதை வாங்கின மாதிரியே எப்படி துணை பொதுச்செயலாளர் இது பண்ணோம் அதே மாதிரி நான் இதை ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் மன்னராட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே மன்னராட்சி மனோபாவம் தான். திருப்பி திருப்பி அந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு. அப்புறம் இதை இது பண்ணுறதா நான் செய்வேன். இன்றைக்கி இதற்கான வேலையை மக்களை தட்டுற வேலையை செய்வேன். அப்போ எங்கே மக்களை தட்டுறதுன்னா நீங்கள் தனியாக இருந்து தட்டலாம். நீங்கள் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாஜக கூட யாருமே இன்றைக்கி இல்லை. விஜய் சித்தாந்த எதிரின்ட்டார். அதிமுக சொன்னதை செஞ்சிகிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். அப்போ உங்களுக்கு சான்ஸ் கதவு திறந்துருக்குல்ல, 2 கதவு திறந்துருக்கு. இங்கே வாங்க என்கிட்ட 2 இருக்குன்றாப்புல. அப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் 2 சீட்டு தான், இப்போ 6 சீட்டு தான் சொன்னீங்க வச்சுங்க, நான் 15 தரேன்னா போகிறதுல என்ன தப்பு இருக்குது? கூட்டணி நிர்பந்தத்தினால் அவர் வர முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருக்குன்னார் விஜய். உடனே அதை சொல்ல நீ யார்? என் கட்சி உள்வகாரத்தை பேசாரு. அரசியல்னு வந்துட்டு எல்லாரும் எல்லாத்தை பற்றி பேசத்தானே ஆகும். அப்போது நீ கூத்தாடின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆதவ் அர்ஜுன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்து ஒரு கட்சியில் பொதுச்செயலர் ஆகிட்டார். இப்போ அந்த கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு மான பிரச்சனை 6 மாதம் பொறுத்து போய் அப்படி நின்னாருன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா செஃப்புகளும் இப்போ நான் திருந்திட்டான் முன்ன மாதிரி இல்லைன்னு சேர்த்துக்குவாங்களா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றாக இருக்கிறேன். டிஸ்டன்ஸ் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. வர்றதுக்கான அந்த இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆதவ் அர்ஜுனா, திருமாவளவன், விஜய் அப்படின்னு தொடர்ந்து இந்த சம்பவம்ன்றது இந்த 6ஆம் தேதி இல்லை, அதற்கு முன்னாடியிலேருந்தே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் கூட பேசியிருக்கோம். இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனா அவர்களின் ட்வீட் அப்படின்றது இன்னொரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. 2021 நான் எப்படி திமுகவுக்கு வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கும் திமுகவுக்குமான உறவு அப்படின்றது என்னவா இருந்துச்சு அப்படின்றத ஒரு 4 நிமிஷ ட்வீட் மூலயமா அவர் போட்டிருக்கார். எதற்காக இப்போ இந்த திடீர் ட்வீட் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. நேற்றைய தினம் போட்ட ஒரு ட்வீட்டும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த விஜயும் அவரும் அந்த கட்டி தழுவிய அந்த காட்சி கண்ணு முன்னே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வரதான் செய்யுது. இயல்பாக எழக்கூடிய ஒரு கேள்வி. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது? ஆதவ் அர்ஜுன் யார்? இப்போ வாய்ஸ் ஆஃப் காமனோட ப்ரொஃபஷன் வியூக வகுப்பாளர். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. அந்த ட்வீட்டு சொன்னீங்கல்ல, அது ஆக்சுவலாக ஏவி, அந்த நிகழ்ச்சியில் போட்ட ஏவி. அது ஆதவ் அர்ஜுன் யார் அப்படின்னு ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டாங்க. அதை தன்னை நீக்கிய பிறகு அன்று போடாமல் மறுநாள் போட்டு சொல்லாமல் சில செய்திகளை சொல்கிறார். அந்த நிகழ்ச்சியில் வந்தவங்க கூட ஆதவ் அர்ஜுனுடைய ஸ்பீச்சு விஜயுடைய ஸ்பீச்சுன்னு பிரிஞ்சிட்டாங்க. விஜயோட இவர் ஸ்கோர் பண்ணிட்டார். ஆமாம், விஜய் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் பேசினார், இவர் 4-5 சப்ஜெக்ட் பேசி ஸ்கோர் பண்ணிட்டார். எல்லாருமே அதை நோக்கி ஓடிட்டாங்க 2 நாளாக. அது ப்ளஸ் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறாரு, இவங்க இப்படி தான் ஓடிட்டாங்க. அதனால் அந்த ஏவி பெருசாக எடுபடலை. இன்னொன்று ஆதவ் அர்ஜுன் யாருன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் எப்போ இந்த திருமாவளவன் அந்த விசிகாவில் சேர்ந்து அந்த பேட்டி கொடுத்து ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்ன்ற பிறகு தான் அதை பரவலான மக்கள்கிட்ட போய் சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுன்னா தெரியும், அரசியல் வட்டாரங்களுக்கு தெரியும், ரிப்போர்ட்டர்களுக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்டவர்னு. ஆனாலும் ரொம்ப உள் விவகாரமாக ஆதவ் அர்ஜுன் என்ன ஒர்க் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. அவர் பேர் கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் நுணுக்கமான ஆட்களுக்கு இந்த பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆதவ் அர்ஜுன் யார் என்னன்னு தெரியும். அந்த வகையில் தான் யார் அப்படின்றத சொல்வதற்காக போடப்பட்ட அந்த ஏவி. எங்களுக்கே கூட அந்த நிகழ்ச்சியில் அவர் 5 வயதில் பெற்றோரை இழந்தவர். எல்லாத்துக்கும் மேலே நாங்களாம் க்ரைம் பார்த்துருக்கோம். டிஜிபி திலகவதி ஐடல் விங்கில் இருந்திருக்காங்க, டிஜிபி எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தங்கை மகன் அப்படின்றது அன்னைக்கு தான் அவர் ரிவீல் பண்ணுறாரு. அவங்களும் அந்த விழாவில் இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஏவியை 2 நாள் கழிச்சு நீக்கின பிறகு இந்த சந்தடி கொஞ்சம் அடங்குற பிறகு போடுறாரு. அதை எடுத்து ஊடகங்கள் பாருங்கள்
இவங்களோட இருந்திருக்காரு, பிரசாந்த் கிஷோரோட இருந்திருக்காரு. அதில் வரும் 2014 என்ன ஒர்க் பண்ணேன், பிரசாந்த் கிஷோரை எப்படி கொண்டு அதில் சொல்லியிருப்பாரு. பிரசாந்த் கிஷோரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், இது பண்ணேன், இது பண்ணேன், எல்லாம் என்னென்ன ஒர்க்கு, மாப்பிள்ளை கூட இருக்கிறது, அந்த டீம் கூட இருக்கிறது, எல்லா இதுவுமே இருக்கும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த ஏவியில் சொன்னதை நீ எடுத்து போட்டு ஒரு விவாத பொருளாக மாற்றிவிட்டார். இப்போ நான் முதல் கேள்விக்கு வரேன். ஆதவ் அர்ஜுன் யார்? ஒரு வியூக வகுப்பாளர். அவருடைய வேலையை கரெக்டாக செய்கிறாரா? இன்றைக்கி அது விவாத பொருளாக இருக்கா? அதே மாதிரி விழாவில் விஜய் முடிச்சுட்டு போகும்பொழுது ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்பார். பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் கட்டி பிடிச்சிக்குவாங்க. அதனால் அந்த இதையும் இன்றைக்கி அதுவும் வைரல் ஆகிட்டு வருது. அப்போது தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் எடுத்து வைக்கிறார். நான் கூட சில இதில் சொன்னேன், ஆதவ் அர்ஜுன்கிட்ட தான் இவங்களாம் மாட்டிகிட்டு இருக்காங்க, இவங்கள்ட்ட நான் ஆதவ் அர்ஜுன் மாட்டலை அப்படின்னு. இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு இதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அதுதான் உண்மைன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, புரியல, மாட்டிக்கிட்டாங்கன்னா எதை சொல்கிறீங்க? இந்த விஷயங்களை எல்லாம் நகர்த்துறது, கொண்டு போகிறது, இது எல்லாமே ஆதவ் அர்ஜுனுடைய திட்டங்கள் தான். அதாவது இதுதான் இப்படி தான், அதாவது இதை பேசினா இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், இது நடக்கும். அதாவது திருமாவளவன் சொன்ன தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளுக்கு அது எப்பவுமே உண்டு. என்னென்னா, எப்படி எதை கொண்டு போகணும், எப்படி கொண்டு போனால் எங்கே அடித்தா எங்கே விழும் அப்படின்றது. அந்த வகையில் அவர் உண்மையாகத்தான் இருந்தார் இவங்களோட. திமுக ஜெயிப்பதற்கு 2014 19 எலெக்ஷனு முக்கியமாக சுனில் போன பிறகு, சுனில் டிஎம்கே விட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. இப்போ டிஎம்கேல சிலருக்கு ஒர்க் பண்ணுறாரு. சுனில் அதிகாரப்பூர்வமாக விலகின பிறகு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததில் இவருடைய பங்கு தான் இருக்கிறது. இன்னும் சில பேர் பிரசாந்த் கிஷோருக்கு அந்த பேமெண்ட் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அது உறுதிப்படுத்தப்படாத தகவல், நமக்கு தெரியாது. அப்போ அவர் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அந்த ஐபேக்கை ஃபுல்லாக இருந்து கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தது, மாப்பிள்ளையோடு சேர்ந்து ஒர்க் பண்ணதில் பிரதான பங்கு இவருக்கு உண்டு. அப்போ இவருக்கு தமிழ்நாடு அரசியல், அப்போ ஒரு வியூக வகுப்பாளர்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவங்களுடைய ஒர்க்கு என்னென்னா, ஒவ்வொரு எலெக்ஷனில் கூட்டணிகள், ஆட்சி மாற்றங்கள், தேர்தல், அந்த வாக்குப்பதிவு சதவீதங்கள், எந்தெந்த இஷ்யூவில் இதெல்லாம் மாறி இருக்குது, ஒவ்வொரு மாவட்டங்களில் எந்தெந்த மாதிரி இஷ்யூ பெருசாக வந்திருக்குது, எந்தெந்த நேரத்தில் யாராருனால வெற்றி கிடச்சிருக்கு, எந்த இது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததுனால. வண்ண தொலைக்காட்சி பெட்டி தேர்தலையும் மாற்றிருக்கு, இலவச லேப்டாப் தேர்தலாக மாற்றிருக்கு. அப்போ தேர்தல் அறிக்கை என்ன மாதிரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். இந்த எலெக்ஷன் இப்படி, இந்த எலெக்ஷன் அப்படிப்பட்ட ஒரு நபர், கலைஞர் என்கிற மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஓய்வுக்கு போன பிறகு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வரார் கரெக்டாக அதே டைம் தான். அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஓய்வு போனவர் இவங்களுக்கும் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவங்க நிரந்தர ஓய்வு போயிட்டாங்க, ஜெயலலிதா. அப்போது இவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. நவீன அரசியல் இதெல்லாம் தேவை அப்படின்றாங்க. தேவை இல்லைன்றதை நிரூபித்து ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. சரி, தேவை. இவங்களுடைய ஒர்க்கு என்ன? கருத்தை உருவாக்குவது, கருத்தை பரப்புவது, எதிர்கருத்துக்களை முறியடிப்பது, ப்ளஸ்ஸு மாவட்டந்தோறும் வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாமே இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. 2021 தேர்தலையும் திருமாவளவன் சொல்லியிருப்பார், 10 சீட்டு நினச்சி போனேன், வெளியில் நமக்கெல்லாம் படம் காட்டுவாங்கல்ல, தேர்தல் பணிக்குழு, இவங்க போய் உக்காந்து பேசுவாங்க. ஆனால் உண்மையான பேச்சுவார்த்தை இது கிடையாது. இது நமக்கு ஏம்பா வாப்பா வாப்பா விஷுவல் எடுத்துக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கோ, ரைட் போங்க, விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமை பேச்சுவார்த்தைக்குள்ளே பேச்சு நடைபெற்றது. ஆனால் உண்மையான பேச்சுவார்த்தைக்குள்ளே என்னன்றதை திருமாவளவன் சொல்லிட்டாரு. உள்ளே போனால் மாப்பிள்ளையும் ஆதவ் அர்ஜுனும் இருந்தாங்க, 4 சீட்டுன்னாங்க. என்னங்க 4 சீட்டுன்றீங்க? நான் 10 சீட்டு அவர்கிட்டயே தலைவர் காலத்திலே 12 கேட்டு 10 வாங்கினவன் நான், 4ன்றீங்களே என்னங்க? 4 தாங்க அவங்க கொடுக்க சொல்லி பிரசாந்த் கிஷோர் இது பண்ணியிருக்காரு. அவர் பேசி ஈஸியாக 6 சீட்டு வாங்கினேன்ருப்பார். இப்போ அந்த அளவுக்கு தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கூட்டணி கட்சிகளை நம்ம எவ்வளோ நின்னால் ஜெயிச்சு மெஜாரிட்டி வர முடியும். ஏன்னா ஓரளவு தடுமாறிட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இது ஒன்றும் பெரிய வீச்சை கொண்டு வர போகிற எலெக்ஷன் இல்லைன்னு. அப்போ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும். கலைஞர் மாதிரி 96 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிற அளவுக்குலாம் இவங்கெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு ஏற்றாறு போல் அதிகமான சீட்டு நிற்கணும், அதெல்லாம் பேசி குறைச்சி பண்ணாங்க. இதில் எல்லாம் இவருடைய பங்கு இருக்கிறது. 2024 22க்கு அப்புறம் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தாங்க. அங்கே பிரச்சனை. அப்புறம் இந்த ஒதுங்கிறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? இவங்களுக்குள்ள என்ன காரணம் வரலாம் சொல்ல முடியாது. ஈகோ கிளாஷ் தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இவரை புறக்கணிக்கிற வேலை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் போகிறாரு, பெண் ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணில் அவர் வந்து லாட்டரியை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்
அப்படின்னு முயற்சி பண்ணார், அதன் காரணத்தால் திமுக வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் பேசப்படுது. நான் கேட்குறேன், 500 சில்லற கோடி தேர்தல் பாண்டில் வாங்கினாங்களே, அதில் என்னது? அப்போ நெருக்கமாக இருக்கிறனால தானே அதெல்லாம் வாங்கினாங்க. அப்போ இதை கொண்டு வர சொன்னேன். இது இப்போது கிளப்பி விட்றது. ஏன் அப்போ கிளப்பல இந்த விஷயத்த, இப்போ ஏன் கிளப்புறீங்க? அதனால் அது மேட்ரு கிடையாது. லாட்ரின்றது ஒரு கொள்கை முடிவாக கொண்டு போயிட்டாங்க. அது ஜெயலலிதா என்னைக்கு இது பண்ணாங்களோ அன்னிலேருந்து அது ஒரு கொள்கை முடிவாக மாறிடுச்சு. இவங்களாம் நினைக்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக நவீன லாட்ரி, ரம்மிக்கு எதிராக இதை இப்படி தான் கொண்டு போக முடியும். அது ஒரு ஸ்கில் கேமு. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனால் கூட முறியடிக்க முடியாது. ஆனால் அதை ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ கவர்னருக்கு எதிராக என்ன குதிச்சாங்க. ரவினாங்க, அதுன்னாங்க, இவ்வளோ பேர் சேர்த்துட்டாங்க. அவ்வளோ இப்போலாம் யாரும் சாவலையா? அப்போ துடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? யாராவது அதை கொஞ்சம் இதுவாக பேசினா கூட அப்படி துடிப்பாங்க. அது அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அது நிற்காதுன்னு தெரியும். ஆனால் அந்த சட்டம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்குல்ல ரம்மி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க? பிக் பாஸ் வரைக்கும் வந்துச்சு, 8 to 3. அப்போது ரம்மியை இந்த அளவு கொண்டு வரதுக்கான இது யாருக்கு லாபமாக போய் முடியும்? அதனால் அதுக்குள்ளே போவானா? இதெல்லாம் இவங்களாம் என்ன நினச்சிக்கிறான்னு, நம்ம ஒன்று அடித்தா அது வந்து யாரும் அவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அடிக்கிறது. ஆக்சுவலாக அது இல்லை. அப்போ அங்கேருந்து விசிகா வரார் இல்லையா? அதை தான் சொல்கிறேன். அங்கே அவர் இருக்கும் பொழுது அங்கே இவருக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. பெண்ணு ஆரம்பிக்கிறாங்க, பெண்ணில் இருக்கார், அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ பெண்ணில் இருந்து வேலைக்கு அது சின்னவர்கிட்ட போகிறாரு. அங்கே ஏதோ பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வர்றார். இன்னொன்று அவர் திமுகவில் இருந்தார். இந்த கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. யார் அவர்? திமுகவில் இருந்தார். திமுகவில் இந்த மாதிரி கேட்குறீங்க. அவர் அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்குங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார். எப்படி பிரசாந்த் கிஷோர் போனாரோ அந்த மாதிரி இவரும் நீங்கள் வேணாங்க கிளம்புங்கன்ட்டாங்க. சரின்ட்டு அவர் வந்துட்டார், அவ்வளோதான். அப்போ அவர் வந்து யோசிக்கும் பொழுது, நான் அவருடைய வாஸ்ட் ரீடர், அவர் படிச்சிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு அரசியல் ரூட்டுக்கு போகலாம், வந்துட்டோம், இனிமேல் இப்படி போயிடுவோம், போனால் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் ஒரு எம்பி சீட்டு இது மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருப்பார். திரும்ப அதுக்கு ஒத்துழைச்சிருப்பார். திரும்ப இவரை பார்த்து கிட்டத்தட்ட மிரண்டு போயிருப்பார். இந்த அளவுக்கு அதான் திமுக ஒர்க் பண்ணவர் மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நம்மக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம பரவாயில்ல, நம்ம கட்சியில் சேர்த்துக்கலாம். அவர் கட்சியுடைய ஷேப்பை மாற்றுறாரு. என் கடையில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறியே நீங்கள் என்னப்பா அவ்வளோ பெரிய ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டல்ன்ட்டு என் கடையில் வந்து வேலை செய்கிறீன்ற மாதிரி கதை. ஸ்டார் ஹோட்டல் செஃப்பு ஒரு சின்ன கடையில் உணவு விடுதியில் வந்து வேலை செய்கிற மாதிரி. அப்போ அது வெரைட்டியாக அவர் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டை வச்ச உடனே வாடிக்கையாளர்களுக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அங்கே இருந்த சில செஃப்புகளுக்கு, சப்ளையர்களுக்கு, மேனேஜருக்கெல்லாம் பிடிக்கல. இவன் வந்து பிடிக்கலையா இல்லை ஃபுட்டு நல்லா இருக்கிறதுனால பிடிக்கல. ஓகே, ஃபுட்டு நல்லா இருக்குது, வாடிக்கையாளர் பெருகுறாங்க, சில ஒர்க்கர்களும் அதுக்கு பிடிச்சி போகுது, அவங்களும் அதை கற்றுக்க போகிறாங்க. சில சப்ளையர்கள், சில செஃப் வந்து பார்க்குறாங்க, இந்த ஃபுட்டை நம்மளும் கற்றுக்கிட்டா இது பண்ண. அப்போ சில பேர் பார்க்குறாங்க, ஐயோ நம்முடைய இதை அடிபட்டுரும் போலேன்ட்டு முதலாளிகிட்ட சண்டை போடுறாங்க. இவர் வந்து சரியில்லைன்னு இவர் ஸ்டார் ஹோட்டலுக்கு எதிராக பேசுகிறாரு. ஸ்டார் ஹோட்டலை பற்றி பேசினோன்னே, பார்த்தீங்களா அவங்களுக்கு கீழே இருக்கிறோம், அவங்க தான் நமக்கு பார்த்துக்கிறாங்க, நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தான் பொழப்புக்கே இது வைக்கிறாரு அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆகுது. இதோடைய வெர்ஷன் தான். அப்படி பெருசாகிட்டோன்னா மன்னராட்சி அப்படி இப்படின்னு வந்து முடியுது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் பொழுது இவர் உருவாக்குனா தான் எழுச்சி மாநாடு. ஆமாம், இவர் கான்செப்ட் தான். அதுலேயே அந்த வீடியோலேயே இருக்குது அதெல்லாம். ப்ளஸ்ஸு பூத்து கமிட்டி லெவலில் மீட்டிங், அது ரொம்ப கஷ்டங்க. அதுதான் உங்களை மிகப்பெரிய மாநாடு இல்லையா அந்த மாநாடு, அதுதான் கட்சி ஷேப் பண்ணும். பூத் லெவல் மீட்டிங் ஒன்று பண்ணாங்க. ஆமாம், அது ஒன்று. இது இல்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாடு கரெக்டாக நான் சொன்னேன்ல, இவங்கள யாரும் அவங்க இயக்கலை, இவர் தான் இயக்குறாருன்னு. அதுதான் மது ஒழிப்பு மாநாடு போட்டால் என்ன வரும்னு தெரியும். அதில் இவர்கிட்டையும் சொல்லிடுறாப்புல, அதிமுக சில வார்த்தைகள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு. இவரும் நம்பி பேசிட்டார். அதிமுக வரலாம், தாவேக வரலான்ட்டார். அவ்வளோதான், டமால் டிமின்னு வெடிச்சோன்னா இவருக்கு ஒரு மாதிரி, என்ன எது இந்த மாதிரிலாம் வெடிக்குது, அதெல்லாம் வெடிக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் வெடிக்கிறது வெளியே மட்டும் வெடிக்கலை, உள்ளுக்குள்ளேயும் ஹோட்டலுக்குள்ளேயும் வெடிக்குது. மேனேஜரு, சப்ளையரு, செஃப்லாம் என்னடா இது ஹோட்டல் நடத்துறது பிரச்சனை ஆகிடும் போலன்ட்டு டக்குன்னு போய் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நீங்களும் வாங்க அப்படின்ட்டு ஆர்எஸ் பாரதி அண்டு டிகே சிலங்கோனை கூப்பிட்டு. இல்லை, அங்கே ஒரு சந்தேகமே இருக்குது. எது? ஹோட்டல் கூப்பிட்டாங்களா இல்லை அவங்களா வராங்க, நாங்களே சாப்பிட வரோன்னு சொன்னாங்களான்றதுலேயே ஒரு பெரிய அது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்பா வந்துடுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க, நாங்கள் இல்லாமல அப்படின்னு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு அவர் என்ன பேசினார் பார்த்தீங்களா, அசைன்மெண்ட் கொடுத்தாரு. நீங்கள் 10 பேராக செலக்ட் பண்ணி குடிக்க வேணாம் வேணான்னீங்கன்னா எவனும் டாஸ்மாக் ஷாப்புக்கு வரமாட்டான். அப்போ தானாக ஷாப் மூடிட்டோம்.
அப்படின்னு ஒரு அரிய வகை ஐடியாவை ஆர்எஸ் பாரதி கொடுத்தாரு. டிகே சிலங்கவன் பார்த்தார், இது நமக்கு சம்மந்தமே இல்லையே இந்த மாநாட்டுக்கு, சரி ஏதாவது தமிழ் திருக்குறள்னு உருட்டி வைப்போம் அப்படின்னு அவர் தனியாக தமிழ் அது இதுன்னு உருட்டிட்டு எப்பாடின்னு வந்து உக்காந்துட்டார். வச்சு செஞ்சது யாருன்னா வாசுகி தான், மார்க்சிஸ்ட் பார்ட்டி. அது ஒரு மாறிய முடிஞ்சது. அதில் கூட அவர் என்ன சொன்னார், வரலாம் அப்படின்னாரு. வரலான்னா நீங்கள் கூப்பிட்டா தானேங்க வருவாங்கன்னா, இல்லை வரலாம் அப்படின்னாரு. அப்போது இருந்த தைரியம், விஜயே தன்னுடைய மாநாட்டுக்கே வரலாம்னு சொன்னவர் தான் ஏதோ ஒரு நிறுவனம் நடத்துகிற ஒரு இதுக்கு விஜய் வராருன்னா இதாகிடுச்சு. பாவம் அவருக்கு நெருக்கடி, அது சொன்னப்போ ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி. நேற்று 39 நிமிஷம் பேசியிருக்காரு ஃபேஸ்புக் லைவில். அப்படியா? எனக்கு நான் சின்னதாக தான் பார்த்தேன். 39 நிமிஷம் கார் போகிற தூரம் வரைக்கும் பேசியிருக்காரு. 39 நிமிஷம் பேசி ஆன் பண்ணுறா, போர் அடிக்குது வெளியில் அதெல்லாம் பார்க்குது, ஆன் பண்ணிட்டு தண்ணியில் விளக்கு. முதல் சில நிமிடங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் ஃபோனை, அதுக்கப்புறம் அப்படியே 39 நிமிஷம். ஆனாச்சு. நீங்கள் பார்த்தது கடைசி கிளிப்பு. அப்படியா? அதுவே அவ்வளோ நெருக்கடி அதெல்லாம் சொன்னதெல்லாம் கடைசி. அதே நான் ஓட்டி பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ மொல்லமாக பேசினாரு, ஓடிச்சு வச்சுங்களேன் பேசுகிறாரு. அப்போது இந்த விஷயங்கள் தீர்மானிக்கிறது யாருன்றது தெரியும். விகடன் பிரசுரம் ப்ளஸ் இவங்களுடைய அமைப்பு சேர்ந்து. அதுக்கே ஒரு இது இருக்கு இல்லையா, இது அதுக்கே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா. விகடன், ஆதவர்ஜுனா, விஜய் எல்லாருமே ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி பார்ப்பனியத்தோட. ஆர்எஸ்எஸ் இல்லைங்க, இதுங்க அமாஸ் இருக்குல்ல, பாலஸ்தீனத்துக்கு போராடுறாங்க, இஸ்ரேல். அது இஸ்ரேல் அமாஸ் அவங்களோட லிங்கில் இருக்கிறாங்க. அமாஸ் வந்து போராளி குழுல அவங்க, இவங்களும் போராளிங்க தானே. அவர் பேசுகிறார், ஆதவர்ஜுன் இப்படிலாம் பேசுகிறார். இப்படிலாம் அமாஸ், நான் அர்பன் நக்சல்னு சொல்லாதீங்க, நக்சல்னு சொல்லுங்கள். அதனால் அமாஸ் கூட தான் நீங்கள் பொருத்திட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அமாஸ்னா உங்களுக்கு போராளி குழுவாக மாறிட்டோம், அப்புறம் வந்து இவங்களை போராட்டக்காரர்கள் மாதிரி இப்போ போட வேண்டியதானுங்க. அவர் வீட்டில் நான் கூட பார்த்தேங்க, அன்றைக்கி கார்லேருந்து போகும்போது டிக்கியை திறந்து 2 மிஷின் எடுத்து உள்ளே வச்சாங்க. அவங்க சொல்கிறது இவங்க வந்து யூதர்கள்னு தான் சொல்கிறாங்க. இவங்களையா? இவங்களை யூதர்கள் பின்னணி எதிர் அமைப்புன்றாங்களா? அப்போ இவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாமா? ஹிட்லர் கூட, ஹிட்லருடைய வழி வந்தவர்கள் அப்படி ஏதாவது இல்லை. அந்த ஒரு விஷயம் பொதுவாக இப்போ நம்ம நகைச்சுவையாக சும்மா அதை பேசுகிறோன்னா கூட அது கட்டமைக்கப்படுதா இல்லை அதுதான் உண்மையா? ஏன்னா நீங்கள் இன்றைக்கின்னா நாளைக்கு அதையும் அவரே தீர்மானிச்சிட்டாரு. நாளைக்கு இப்படி தான் பேசிக்கிட்டு மாடையில் பேசுவோம் சொல்கிறாரு. இதெல்லாம் பேசினா சங்கின்னுவீங்க, அர்பன் நக்சல்னுவீங்க, சொம்புன்னுவீங்க, நான் சொல்லுவீங்க, சொல்லிட்டு போங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்படல அப்படின்றாரு. இது பொதுவாக தானேங்க. ஏங்க சும்மா நான்லாம் யாருங்க, ட்விட்டரில் ஏதாவது போட்டாலே வந்து என்னை மொதல் நாள் பிஜேபியில் சேர்த்துருவானுங்க, 2வது நாள் நாம் தமிழர் கட்சியில் சேர்த்துருவானுங்க, 3வது நாள் அதிமுகவில் ரெகுலர் கஸ்டமர், நான் இது உறுப்பினர். அப்பப்போ பிஜேபி ஏதாவது அண்ணாமலைக்கு இது ஒரு கேள்வி கேட்குற நல்ல விஷயங்கள்னு போட்டால் பாஜக, நான் முஸ்லீமாக இல்லைன்னா ஒன்று நிரந்தர பாஜக ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் ஒரு அப்பப்போ நாம் தமிழர் கட்சி இப்படி சேர்த்து விட்றாங்கல்ல. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி உருட்டுற ஆளுங்கள்லாம் 2021க்கு முன்னாடி நாங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன பண்ணோன்னு தெரியாது. எல்லாம் குழந்தைகள் இன்றைக்கி வந்துட்டு கம்பு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஒரு ஆளுங்கட்சி மக்களுக்கு பிரச்சனைனா பத்திரிகையாளர் வேலை போடுறது, அதில் நானும் ரொம்ப டீசெண்டாக போடுவேன். எங்கே கிண்டல் இருக்கும், மற்றபடி இவங்கள மாதிரிலாம் அந்த மாதிரி வார்த்தைகள் வரவே வராது. வந்தால் கூட நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், இது நல்லா இல்லை பண்ணாதீங்கன்றுவேன். இன்னொன்று, ஒரு விஷயம் நடக்குதுன்னா சொல்ல வேண்டிய வேலை தான் பத்திரிகையாளர் வேலை. இன்னொன்று நம்ம அனலிஸ்ட்டு, இது இப்படி போனாலும் இப்படி போகும், சொன்னதில் மாற்றம் தான் நடந்திருக்காங்க. நான் பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கேங்க, ஆதவர்ஜுன் இது நடக்கும், இது நடக்கும், இப்படி ஆகும், விஜய் இதுக்கு வாழ்த்து சொல்லியா, இதுக்கு வாழ்த்து சொல்லுவாருங்க, தீபாவளி கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவாருங்க. இது எல்லாமே நம்ம பேசுறது, நம்ம சோர்ஸு, மற்ற விஷயங்கள் ப்ளஸ் ஒரு கணிப்பு, இது இப்படி 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 போகும்னு சொல்லிட்டு அதில் எல்லா இதையும் தான் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இது இப்போ நமக்கே வந்து இவ்வளோ வந்து கதை கட்டுறாங்கன்னா, ஆட்சியை மாற்றக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஆதவர்ஜுன் வந்தாச்சு. ஆட்சியை மாற்றக்கூடிய இடத்துல என்னன்னா, மாற்றக்கூடிய இடத்துல வச்சுக்கலாமா, இல்லை அது ஆட்சி மாற்றத்திற்கான விருப்பப்படக்கூடிய ஆள்னு வச்சுக்கலாமா? அப்படி விருப்பம் இருந்தால் தானேங்க அதில் வேலை செய்வாங்க. விருப்பம் இருந்தால் தானே 200 வாங்கிட்டு வேலை செய்கிறோம். விருப்பம் இருந்தால் வேலை செய்வோமா? அதனால் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் நினச்சாதான் அதை பண்ண முடியும். இல்லை இப்போ அப்போ அந்த இடன்றது ஒரு தவறான ஒரு இதுதான். நான் தான் அப்படியே வந்தேன். நீங்கள் நிராகரிக்கிறீங்க, நான் வந்து பிசிகா வர்றேன், அங்கே சில ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன், அந்த கட்சியை கொஞ்சம் ஷேப் பண்ணி நான் இது பண்ணுறேன். அதோடு சேர்ந்து நானும் ஒரு எம்பி ஆகலான்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக கட்டையை போடுறீங்க, பொது தொகுதியை தரமாட்டேன்றீங்க. ஏன் தரமாட்டேன், இதுதான் காரணம்னு சொல்கிறீங்க. வேணா 2 தனி தொகுதி வாங்கின்றீங்க, ஒரு தொகுதி தான் வேணா 2 இது பண்ணிங்கன்னு. அப்புறம் தான் தனி சின்னம் கிடைக்குது. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இது விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது
இது இவங்களை அடிக்கணுன்ற வெறி இருக்கும்ல, அதை இவர் பயன்படுத்தி அடிக்கிறாரு. ஆரம்பத்தில் திருமாவளவன் கொஞ்சம் ப்ரீமெச்சூர்னு சொல்கிறாருல்ல. ஏன் சொல்கிறாருன்னா, தம்பி இப்போ அடிக்காத, அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே அடிக்க ஆரம்பி, எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. இவர் கேட்கல, இப்போவே அடிக்க ஆரம்பித்தோன்னா அது அவருக்கு பாவம் ரொம்ப நெருக்கடி ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனையான பிறகு அங்கே கொடுக்குற ப்ரெஷரில் இவர் வெளியேற்றுற 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா, அப்போ இவர் அடுத்து என்ன யோசிப்பாங்க? நீங்களும் நடந்தால் கூட தான் யோசிப்போம். இவங்களுக்கு எப்போ நேற்றுனா ட்வீட்டு, என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் அந்த இதை வாங்கின மாதிரியே எப்படி துணை பொதுச்செயலாளர் இது பண்ணோம் அதே மாதிரி நான் இதை ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் மன்னராட்சி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே மன்னராட்சி மனோபாவம் தான். திருப்பி திருப்பி அந்த ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு. அப்புறம் இதை இது பண்ணுறது தான் நான் செய்வேன். இன்றைக்கி இதற்கான வேலையை மக்களை தட்டுற வேலையை செய்வேன். அப்போ எங்கே மக்களை தட்டுறதுன்னா நீங்கள் தனியாக இருந்து தட்டலாம். மக்கள் சக்தி அதெல்லாம் வந்து தனியாக இருந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போது அடுத்த கட்டம் என்ன? எந்த சக்தி பெரிய சக்தியோ அந்த சக்தியோடு இணைவது. இந்த சக்தி பெரிய சக்தி. இவங்களுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி யார் இருக்கா? அதிமுகவுக்கு போக மாட்டார், போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா அங்கே பல செஃப்புங்க இருக்காங்க. வந்தவொடனே வாங்க அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போது புதுசாக ஒரு இது அந்த கட்சிக்கும் செஃப்பு, அந்த ஹோட்டலுக்கும் புதுசாக திறந்த ஹோட்டலுக்கு செஃப்பு தேவைப்படுறாரு. இருக்கிறவங்களாம் அதை கிண்டினுக்கிறாங்க, சரியா இல்லைன்றப்போ பெஸ்ட்டு சாய்ஸ். அப்போ விஜய் கூட இணைவதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கா பிளான்ட் மாதிரி இல்லையா சார்? ஏங்க நான் அந்த முதல்ல சொல்லிட்டேங்க. நான் இல்லை சார், ஓகே சார். நீங்கள் அப்புறம் இல்லை நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது பக்காவாக பிளான் போட்டு இதை இப்படி தான் நகர்த்திட்டு போய் இந்த இடத்துக்கு நிற்க, அதுதாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை. ஏங்க வியூகம்னு என்னதுங்க? வியூகம்னா தந்திரம். அந்த இந்த வியூகத்தில் திருமாவளவருடைய வேலை என்னவா இருந்திருக்கு? அப்போ ரோல் என்ன? அவருடைய அவர் முதல்ல வந்தப்போ திருமா கூட இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினச்சி தான் வந்திருப்பார். அதில் தப்புலாம் இருந்திருக்காது. திருமாவளவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம இந்த கட்சியை கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இதன் மூலயமா நம்ம வந்து அந்த அதிகார பகிர்வு ஆட்சியில் பங்குன்றதெல்லாம் கொண்டு போகலாம். ஏன்னா இவருடைய பலத்தை இவர் தெரியல. அனுமார் மாதிரி அவர் திருமாவளவன் வந்து அனுமார் மாதிரி. அவருடைய பலம் அவருக்கு தெரியாது. அவர் பலத்தை உணர வைக்கலாம். ஏன்னாங்க ராமதாஸ் இது இப்போ பாமக வந்து பார்த்தீங்கன்னா 20 சீட் நிற்பாங்க, 6 சீட்டு 7 சீட்டு எம்பி சீட் நிற்பாங்க கேட்டு. அப்போ அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு டிமாண்டை உருவாக்குவாங்க. நீயா இல்லை நீன்னு இந்த டிமாண்டு தான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்டலாம் பேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு நிறுவனத்திலேயே வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். இங்கே 50,000 சம்பளமா, ஒருத்தர் கூப்பிட்ற 70,000 அங்கே போகிறீங்க, அங்கேருந்து இன்னொரு இடத்துல 80,000, மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா 90,000 கொடுப்பாங்க. இந்த டிமாண்டை உருவாக்கலாம், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு திருமாவளவன் ஓகே. கூட இருக்கிறவங்க அவங்க டிமாண்டு வேறு, அவங்க நிறுவனத்தை தாண்டி இன்னொரு நிறுவனம். நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். இங்கே அவர் இருந்தார், அங்கேருந்து வெளியே இதெல்லாம் வியூகம் அப்படின்னா கூட திருமாவை வந்து அந்த இதிலிருந்து வெளியே கொண்டு வரணுன்றதும் வியூகமா? திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வரணும் தானங்க முடியும். நீங்கள் 50,000 சம்பளத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒருத்தர் 70,000 கொடுக்குறாருன்னா அங்கே போயிட்டா பதவியும் மாறுபடும், சம்பளமும் மாறுபடும், பொசிஷன் மற்ற விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெருசாக வேலை செய்யலாம். அதுக்கு அவர் விருப்பப்பட்டாரா? யார்? திருமாவர்கள் விருப்பப்பட்டார். திருமாவளவன் கொஞ்சம் நிதானமான தலைவர். அவர் நேரம் வரட்டும்னு பார்க்குறாரு. அவர் உண்மையிலே நான் சொல்கிறேன், திருமாவளவனுடைய மனோநிலைக்கு அவர் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பார்ட்டி இருக்குது, பெரிய லெவலில் ரீச் ஆகாமல் இருக்குன்னா அவருடைய நிதான எண்ணமும் ஒரு இதுன்றான். ஏன்னா இவரே 2 நாள் கழிச்சு தான் இடைநீக்கம் பண்ணியிருக்கு. இல்லை, அவர் ரொம்ப நிதானமானவர். நீங்கள் ஒரு இந்த பேட்டி கூட இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கானுங்க, ஏதோ பத்திரிகையாளர்கள்லாம் முறைக்கிற பழசு. அது பழசு. அது ஆக்சுவலாக அது நீங்கள் அந்த மாதிரி சீமெண்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் திரும்ப நீ திமுக காரணான்னு கேட்டவுடனே அவர் ரொம்ப சாஃப்டாக தான் கேட்பார். என்னங்க அவர் கேட்குறாரு, என்ன உடனே இங்கேருந்து ஒருத்தர் துள்ளுவார், என்ன நீங்கள் கை நீட்டி பேசுகிறீங்க, யார் அவர்? நீங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதுலேருந்து அவர் இருப்பார். அவர் பிறந்து கூட இருக்க மாட்டீங்க, பிறந்தா இருக்க மாட்டாங்க. 30 வருஷப்பா இது கை நீட்டி பேசுகிறீங்க. 60க்கு மேலே அவர் அப்போவும் அவருடைய அரசியல் அனுபவத்துக்கே இவங்க பிறந்திருக்க மாட்டாங்கன்ற 30 வருஷம். இவங்க யார் எல்லாம் 20, 22, 25 வயசு. அப்போது அவங்களுக்கு பதில் சொல்லுவார், நான் எங்கே கை நீட்டி பேசினேன், இது மாதிரி கேட்கலாமா, இது நாகரிகமானு கேட்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர். அவருடைய நிதானம் பலரும் வந்து அவரை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. 2 சீட்டு 4 சீட்டு 1 சீட்டு இல்லை, எங்கள் சின்னத்தில் நில்லுங்க. இந்த ஏமாத்துறதுல ஆதவர்ஜினி சேர்த்துக்கலாமா? இல்லை ஏன்னா ஆதவர்ஜுன் வந்து தானே இந்த மாற்றத்தை கொண்டு வரலான்னு நினைக்கிறாரு. அவர் வந்து அதுதான் சொல்கிறேன், அனுமார் பலத்தை அனுமாருக்கு உணர்த்துறேன். நீங்கள் வந்து மலையை தூக்குற ஆள் இல்லை, அதாவது ஒரு லைம் லைட்டில் வச்சது முக்கிய ஃபோக்கஸ் அவருக்கு அவர் மேலே கொண்டு வந்தது கொஞ்ச நாள்லேயே திரும்பிச்சு. இல்லை, நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு டிஎம்கே கூட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாலும் இன்னும் திரும்ப ஒரு லெவல் போயிருப்பார். அப்போது எங்கள் 24லேயே அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கணுங்க. சரி எடுக்கலை, ஏன்னா அதிமுக எதிரான ஒரு பிரச்சாரம்,
பிஜேபியோட போயிடுவாங்கன்னு. அதனால கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அதான் நிதானன்றேன். அன்றைக்கே நான் அங்கே போகிறேங்க 6 சீட்டு தரீங்களா அப்படின்னா அன்றைக்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்கல்ல, 2ஆ 3ஆ தேமுதிகவுக்கு 3 இல்லை 5 சார், 5 5 35 + 5. எப்படிப்பட்ட அதிமுக? அப்போ நீங்கள் போயிருந்தா இப்போ எனக்கு 7 சீட்டு கொடுங்க, சட்டசபையில் எனக்கு வந்து 35 சீட்டு கொடுக்கணுங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டுருக்கலாம். அப்போ அவர் ஓவர் நிதானம் இவங்களை வந்து இலக்காரமாக நினைக்க வச்சிச்சு. திருமாவை இலக்காரமாக நினைக்கிறார்கள். வேணா நீங்கள் சரி, தமிழ் அப்போது இலக்காரமாக நினைக்கிறார்கள் அப்படின்னா இப்போது திருமாவளவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா, எனக்கு நெருக்கடி இல்லை, அழுத்தம் இல்லை. அவர் அதாங்க பிரச்சனையை. இப்போ சொல்கிறோம்ல இலக்காரமாக நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை அங்கேருந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நான் அதில் இவர்கள் எங்களுக்கு எல்லா வகையிலையும் அவரை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ அவர் அங்கேருந்து பிரித்து என்ன சாதிக்க போகிறீங்க? அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுனால என்ன லாபம்? என்னென்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் மாற்றம்னு ஒன்று வரலைன்னா இந்த 5 வருடம் ஆண்டவர்கள் மக்கள் நமக்கு அங்கீகாரம்ட்டு ஓவராக எனக்கு என்ன நடக்க ஆரம்பிப்பாங்க. இதே பல தடவை பல முன்னுதாரணங்கள் உண்டு. 5 வருடம் ஆட்சி மாற்றன்றது வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். புதுசாக வரவங்களாம் முதல் 2 வருஷம் ஒழுங்காக இருப்பாங்க, பயந்துக்கிந்து. 3ஆவது வருஷம் அப்படியே தெம்பாயிடும் நம்ம தான் அப்படின்னு. 4ஆவது வருஷம் ஓவர் கொடூரமாக இருப்பாங்க. 4ஆவது வருஷம் முடியும் பொழுது இப்படி ஆகிடுவாங்க. மறுபடியும் இப்படி இறங்கும் போது இந்த முதல் 2-3 வருஷம் ஆடினாங்கல்ல, அது ஜனங்களுக்கு ஞாபகம் வரும். அதை பண்ணுற வேலையை தான் எதிர்கட்சி பண்ணும். அப்போ மறுபடியும் இவங்க ஆட்சிக்கு வருவாங்க. தமிழ்நாடு அரசியல் அது பெரிய சாத்தியமாக அமைஞ்சது இல்லையா? எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மிஸ் ஆச்சு, இந்த 2016. மற்றபடி எம்ஜிஆர் எல்லாம் விட்டுருங்க. எம்ஜிஆர் இது வந்து அது 84ல் தோக்க வேண்டியது, திமுக ஜெயிக்க வேண்டியது. 84ல் இந்திரா காந்தி சுடப்படுகிறார். எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனை அட்மிட் பண்ணி அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. இந்த ரெண்டுமே திமுகவுக்கு எதிராக போகுது. அப்போது 80கள் 77 திமுக மேலே கடுமையான எதிர்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆட்சி இவங்க மிசாவை மீறி இவரை வெறுக்கிற அளவுக்குனா பார்த்துங்க. மிசா கொடுமையை அனுபவிச்சது யார்? திமுக. ஆனாலும் திமுக தோக்குது. அது காரணம் எம்ஜிஆரை வெளியேற்றினது. அந்த இவர்கள் வழக்கமாக இப்போலாம் பார்க்குறீங்களா, அதே மாதிரி அப்போ எம்ஜிஆரை கோமாளின்னது, நடிகன், கூத்தாடி, விசிலடிச்சா இப்படிலாம் வந்ததுன்னா எம்ஜிஆர் வராரு. நடிகர் கட்சி இதெல்லாம் போய் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. 80ல் ஆட்சியை கலைக்கிறாங்க. அதனால் வந்த அனுதாபத்தில் வராரு. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு கடுமையான எதிர்ப்புலாம் வருது. இவர் அந்த வேலு பல விவகாரங்களில் ஒரு யாத்திரையெல்லாம் போகிறார் கலைஞர். அது பெரிய வரவேற்பு. பல இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சிடுறாங்க. டிஎம்கே ஜெயிக்குது. எம்எல்சின்னு தனியாக இப்போ இருந்துச்சு பதவி, அதில் ஆசிரியர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அது இதுன்னு இருக்கும். அதிலலாம் டிஎம்கே ஜெயிக்குது. அதில் இவங்க அதிகமாக வராங்கன்னா அதையே கலைச்சிடுறாரு எம்ஜிஆர். அப்போது அவ்வளோ தூரம் போகிற டிஎம்கே 84ல் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி நடந்தோடனே உங்கடா தேர்தல் ஆச்சு நீங்களாச்சுன்னா அந்த வருஷம் நிற்கல கலைஞர். தேர்தல் நிற்கல, எம்எல்சியாக தான் வராரு. அப்படியே மறுபடியும் இவர் வந்தோடனே எம்எல்சியும் கலைச்சிடுறாங்க. 89ல் ஸ்ப்ளிட் ஆன பேர் வர்றாங்க. அப்படி இல்லைனாலும் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் தோற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம வந்து அப்படி பார்க்க முடியாது. ஆனால் 2016 இவங்களே தோல்வியை வாங்கி கொண்டார்கள். ஏன்னா அப்போ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டார், ஓய்வுக்கு போயிட்டார். இவங்க நினச்சாங்க அப்படி இப்படி சுனில் தான், நீங்கள் வாட்டில் போங்க டீ குடிங்க, அதெல்லாம் ஜெயிக்கிற நிலைமைக்கு தான். ஆனால் அது மட்டுமே இதுன்னு நினைக்கக்கூடாது. கூட்டணி முக்கியம் அப்படின்றது தான் கலைஞருக்கு தெரியும். அந்த கூட்டணிக்குள்ளே கலைஞர் தேமுதிக ட்ரை பண்ணும்போது இவங்க வெட்டி விட்றாங்க. இவரை திருமாவை தான் முதல்ல வெட்டுறாங்க. ஒரு சின்ன துரும்பு இன்றைக்கி அதுதானே அனுமாருன்ற அவருக்கு அவர் பலம் தெரியல. அன்றைக்கி அந்த திருமா தான் போய் மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாரு. அதுதான் நீங்கள் அப்போ அப்பேற்பட்ட திருமாவளவன் இன்றைக்கி ஏன் இப்படின்றது தான் அதுதான் அவர் நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. அப்போது இங்கே வந்து திருமாவளவன் காட்சி மாற்றம் வரணும். திருமாவளவன் போன்ற கட்சிகள் இந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி அதிமுகட்ட அதிக சீட்டு வாங்கணும். இல்லை விஜய் ஒருவேளை ஒத்துவரானா விஜய்கிட்ட அதிக சீட்டு. கொள்கை தானே முக்கியம், கொள்கை கூட்டணி தானே முக்கியம். கொள்கையின் அடிப்படையில் தானே சார் இப்போ பாஜக மதவாதம்ன்ற ஒரு எதிர்ப்பை தானே அங்கே அவங்க பதிவு மட்டுமே தான் அதை பதிவு பண்ணி தானே அங்கே இருக்காங்க. அது இங்கே வந்துடக்கூடாதுன்றதுல ஒரு முக்கிய குறிக்கோள். அந்த சூழ்நிலை தான் 2024 போச்சேங்க. நீ அதை சொல்லிட்டு தானே பஜனை பாடினீங்க. வந்துடும் அவர் போயிடுவார். அந்த சூழ்நிலையே இல்லையா? இப்போ எங்கே இருக்குது? பாஜக தனித்து விடப்பட்டு இருக்குது. பாமக கூட இந்த தடவை போகாது. பாமக இப்போ முடிவு பண்ணுவோம். பாமக இப்போ முடிவு பண்ண வேண்டாம். இருந்தாலும் சொல்கிறேன், பாமக
ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக. நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால் திமுக எப்படி வேணாலும் வரும். இல்லை விஜய் கட்சி கூட சேரலாம். என்னால் அவங்க வந்து கடுமையான கோபத்தில் திமுக மேலே இருக்காங்க. இப்போ அந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி முடிவு பண்ண முடியாது. ஆனால் பாஜக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாஜக கூட யாருமே இன்றைக்கி இல்லை. விஜய் சித்தாந்த எதிரின்ட்டார். அதிமுக அவங்க சொன்னதை செஞ்சிகிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். அப்போ உங்களுக்கு சான்ஸ் கதவு திறந்துருக்குல்ல, 2 கதவு திறந்துருக்கு. இங்கே வாங்க என்கிட்ட 2 இருக்குன்றாப்புல. அப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் 2 சீட்டு தான், இப்போ 6 சீட்டு தான் சொன்னீங்க வச்சுங்க. நான் 15 தரேன்னா போகிறதுல என்ன தப்பு இருக்குது? காங்கிரஸும் அதே மாதிரி போகுது. இப்படி போயிட்டாலே ஷிஃப்ட் ஆகிட்டாலே கூட்டணி இப்படி ஏறிடும். தராசு இவங்களது இறங்கிடும், இது ஏறிடும். அப்போ அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இதை பயன்படுத்துகிறவன் தான் தலைவன். அப்போல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி சிந்திச்சு அடிப்பாங்க. இப்போ இவரே ஓசியில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதை பயன்படுத்துறதை விட்டுட்டு ஏன் அந்த இடத்துல பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக காங்கிரஸ்காரங்க தான் இப்படி இருப்பாங்க. அவங்கள காங்கிரஸாக திமுகனே கண்டுபிடிக்க முடியாது. அந்த வேஷ்டியில் இருக்கிற 3 இதை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஓ இவர் காங்கிரஸ் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி இப்படி ஜெல்லாக இருப்பாங்க. இவங்க கட்சியில் எல்லாருமே இப்படி ஜெல்லாகிட்டு இருக்காங்க. திருமாவை தவிர, ஆதவர்ஜுனாவை தவிர அவரை விட்டுருங்க, அவரை பற்றின பேசிக்கிட்டு இல்லை இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். திருமாவை தவிர அப்படி ஜெல்லாகிட்டு இருக்காங்க. அப்போ திருமாவுக்கே அது சிக்கல். அதை சொன்னாலும் கோபம் வருது. உண்மையை சொன்னாலும் கோபம் வருது. இவர் என்ன பேசினார்? நிர்பந்தத்தினால், கூட்டணி நிர்பந்தத்தினால் அவர் வர முடியாத அளவுக்கு நிர்பந்தம் இருக்குன்னார் விஜய். உடனே அதை சொல்ல நீ யார்? என் கட்சி உள்வகாரத்தை பேசாரு. அரசியல்னு வந்துட்டு எல்லாரும் எல்லாத்தை பற்றி பேசத்தானே ஆகணும். அப்போது நீ கூத்தாடின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எப்படிங்க மன்னிப்பு கேட்டார்? அதுக்கு நடிகன்ட்டாருங்க, கன்வெர்ட் பண்ணிட்டார். கூத்தாடினா நடிகன்னா, கூத்தாடினா கூத்து கட்டுறவங்க அந்த காலத்தில். இப்போ கூத்து கட்டுறவங்க ஒன்றும் இல்லை. இப்போ யார் இது? நடிகர் தானே, அவ்வளோதான். நீங்கள் அந்த ஆதிக்க எண்ணம் இருக்குல்ல, அது ஜாதியோ மதத்தையோ மட்டும் இல்லைங்க, தொழிலை சொன்னாலும் அது ஆதிக்க எண்ணம் தான். துப்புரவு பணியாளரை நீ குறிப்பிட்டு சொல்லிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல. நடிகன்னா கேவலமா? நடிகன் சம்பாதிக்கிறான், லெவலில் பெருசாக இருக்காருனால அப்படி இதுனா, நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா அறிவு இல்லாதவன் அதானே. நடிகனா அறிவு இருக்காது, அப்படி தானே. ஆனால் நீங்கள் யார்கிட்ட இருந்தீங்க? அது யாரை மென்ஷன் பண்ணி சொன்னார் நமக்கு தெரியாது இல்லையா? இல்லை, விஜய் மென்ஷன் பண்ணி தானே பேசுகிறார். நீ கூத்தாடின்னு, அவர் விஜய் தான் கூத்தாடின்றார். அவர் தான் ஓப்பனாக. அப்புறம் அந்த பெரியாரை சொல்லுவார், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு வர. விஜயை பற்றி பேசும்போது தானே சொல்லுவார். ஓகே. அதனால் இது எல்லாமே திட்டமிட்டு நகர்கிறது. இந்த அரசியல் சூழலை விசிகா பயன்படுத்தும். விசிகா பயன்படுத்தலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஆதவர்ஜுனா வந்து இப்போ அதை வேற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்த கட்ட நகர்வு அப்போ என்னவா இருக்கும்? தாவேகா கூட தான் அவர் அடுத்து. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு விசு படம் வரும், அதில் வந்து மணல் கயிறு. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு 13 கண்டிஷன் போடுவாங்க மாப்பிள்ளை. இவர் 13யும் இல்லை, 13க்கும் ஒத்து வராத ஒரு பொண்ணை இவனை நம்ப வச்சு கட்டி வச்சுருவாப்புல. அப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாப்புல. எல்லாம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை அப்படியே திருப்பிட்டு அடிப்பான். இவரால் தான் இல்லான்னுவான். ஏன்னா அவன் பொண்ணு மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆகிடுவான். அதனால் இவரால் தான் இல்லான்னுவான் விசுவை. உடனே பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களும் விசுவை நோக்கி கை நீட்டுவாங்க. ஒன்னால தான். அவர் வாட்டில் கம்முன்னு வெளியில் வந்து கோயிலில் துண்டை விரித்து படுத்துருவார். அப்போ ஒரு பொண்ணு இந்த இது போகும். அப்போ என்னம்மா, உடனே இவர் எஞ்சிடுவார். என்னம்மா, இல்லை கல்யாணம் அமையல, இது ஜாதகம் கூட இது பார்க்கலான்னுவார். அப்படியே தான் படத்தை முடிப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்னென்னா, உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாலும் நான் முடியாது, நான் இப்படி தான், ஒன்றால் தான் இல்லான்னு வெளியில் அனுப்புகிறாங்க. அவர் அடுத்த பொண்ணு அங்க பிரதட்சணம் பண்ணுற பொண்ணை படி பிரதட்சணம், அடி பிரதட்சணம் பண்ணுற பொண்ணை ஏம்மா ஜாதகம் கொடுன்னு கேட்டு நகரத்துக்கான வேலை போகுது. அவ்வளோதான். இதை விட சிம்பிளாக நான் வேலைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ என்ன அப்படின்றது ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அது கொஞ்சம் ஒரு போலான்ற மாதிரி ஏதோ அவங்க சைடில் நான் பேசினப்போ கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆதவர்ஜுனா சைடா இல்லை? ஆதவர்ஜுனா சைடு. அதனால் எப்போன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஆதவர்ஜுனா. ஆனால் உறுதியாது, அது உறுதியாக கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் நான் அனலிஸ்ட்டுன்றேன். நான் வந்து ஒரு அனலிஸ்ட்டு தான். நான் அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா, நீங்கள் டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கூட நான் பண்ணித்தரேன்னு போயிடலாம். இவர் பிரசாந்த் கிஷோர் போன மாதிரி. இப்போ அவர் போனாலும் அந்த டீம் ஐபேக் டீமு இப்போ ஏடிஎம்கே இது டிஎம்கேக்கு வந்து ஒர்க் பண்ண வருது. சாரி, ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ண வருது. அந்த மாதிரி வராங்க. ஓகே. ஏடிஎம்கேக்கு ஒரு ஐபேக் டீமு. இது பிரசாந்த் கிஷோர் கிடையாது அந்த டீமில். ஐபேக் நிறுவனம் ஐபேக்கில் வேலை போனவர் இந்த சைடு இருக்கார். இப்போ விஜய்க்கு வர போகிறாரு. சொல்ல முடியாது. ஒருவேளை விஜயும் ஏடிஎம்கே சேர்ந்தா ஓகே, எதுவும் நடக்கலாம் அரசியலில். 1+1 தான். ஆமாம். இல்லை, அவங்களுக்கும் ட்ரெயினப் ஆகணும்.
ஆகணும்னா பெஸ்ட்டு வாய்ப்பாக தான் 234 தொகுதியிலையும் தம்பி வாப்பா, தம்பி அவன்கிட்ட உஷாராரு, தம்பி போலீஸ் இப்படி பண்ணும், தம்பி இந்த மாதிரி பண்ணலாம், இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த ட்ரைனிங்லாம் கிடைக்கணும்னா இன்னொன்று சேர்ந்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஜெயிச்சா சீட்டு கிடைக்கும். ஒருவேளை உங்களை நம்பி ஆட்சின்னா ஆட்சியிலையும் பங்கு இல்லை, அவங்க மெஜாரிட்டினா வெளியில் இருந்துட்டு எதிர்க்கட்சியாக இருந்துட்டு விஜயகாந்த் மாதிரி இது பண்ணலாம். விஜயகாந்தை உடைச்ச மாதிரி வந்து உடைக்கிறதுக்கு அங்கே அப்போ யாரும் இல்லை. அப்போ நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்கலாம். இது நம்ம சொல்கிறது. இப்படி போனால் இப்படி வருன்றதான் நம்முடைய வேலை. இப்போது நான் வரேன் பாயிண்ட்டுக்கு. ஆதவ் அர்ஜுன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருந்து ஒரு கட்சியில் பொதுச் செயலர் ஆகிட்டார். இப்போ அந்த கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு மான பிரச்சனை 6 மாதம் பொறுத்து போய் அப்படி நின்னாருன்னா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லா செஃப்புகளும் இப்போ நாதஸ் திருந்திட்டான் முன்ன மாதிரி இல்லைன்னு சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லை, இந்த இடைநீக்கமே சரி நான் உன்னை நிரந்தரமாக நீக்கம் பண்ணல, நான் உன்னை இடைநீக்கம் பண்ணுறேன், நீயே வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி. இது வந்து நான் சொல்கிறேனுங்க, எல்லாமே ஆப் பாயில் தான் இன்றைக்கி இருக்கிறது பத்திரிகை துறையில். இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கட்சி நடைமுறைனா முதலில் நீங்கள் கட்சியில் இதெல்லாம் இருந்தீங்கன்னா தெரியும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துட்டிங்கன்னா தப்பு பண்ணால் முதல்ல எச்சரிக்கை, பகீரங்க எச்சரிக்கை, அப்புறம் கமிட்டி வைஸாக சொல்லுவாங்க இவர் இந்த தப்பு பண்ணிட்டாருன்னு. அதையே மீறி ஒரு லைட்டாக மெமோ மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பதவியை இறக்குவாங்க. அவர் பெரிய பொறுப்பில் தான் கீழே கொண்டு விட்டுருவாங்க பரமபதம் மாதிரி. அதற்கு பிறகு இதாகனா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதற்கும் பிறகு தான் எக்ஸ்பெல் எப்போ நடக்கும்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்கிறேன். பெண் விவகாரம், இப்போ இது பாலியல் பலாத்காரம், அந்த மாதிரி விஷயங்கள், லஞ்சம் ஊழல், காட்சி கொடுக்குறது, இதெல்லாம் இருந்தால் அவங்களை எக்ஸ்பெல் பண்ணுவாங்க. இப்போ லஞ்ச ஊழலுக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு, அது கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும். அவர் தான் வந்து ஜனநாயகபூர்வமாக இயங்குகிற இயக்கம். அப்போ அவங்க வந்து கட்சியில் நீக்க மாட்டாங்க. என்றைக்குமே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்து 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணுற கட்சிலாம் இருக்குது தெரியுமா? தெரியாது. பாஜக 5 வருஷம். ஏங்க காயத்ரி ரகுராம்லாம் பண்ணிக்கிறாங்க 5 வருஷங்க சஸ்பெண்டு. 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் இருக்கான்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் நடைமுறைகள். நீங்கள் எடுத்த உடனே நீக்கலாம் மாட்டாங்க. அதனால் நீ போடா வெளியில் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இவருக்கும் அது தெரியும். என்ன போனோன்னு நான் சொன்ன மாதிரி நாதஸ் திருந்திட்டானா சேர்த்துக்குவாங்க, சேர்க்கவே மாட்டாங்க. அப்போது இந்த இதுக்கு வந்து அவர் அடுத்து என்ன அரசியல்வாதி ஆகிட்டார். அப்போ ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேரணும். அதிமுகவில் நான் சொன்ன மாதிரி பெரிய பழந்தின்று கொட்டை போட்டுருக்காங்க. அப்போது இன்றைக்கி அவருக்கு யாரால் பிரச்சனை ஆச்சு? இப்போ ரஜினி வாய்ஸ் கொடுக்க வந்தார். ஏன் கொடுக்க வந்தாருன்னா ஆரம் வீரப்பன் கூப்பிட்டாரு. ஷோ ஒரு பக்கம். திமுகக்கெலாம் வரல. அவர் திமுகவுலாம் ஒரு பெரிய லிங்கு கிடையாது. ஆரம் வீரப்பன் அவருக்கு சபதம் இருந்தது, சாணக்கிய சபதம் மாதிரி. வாட்சா படத்தினால தான், நீ பேசுனதுனால தான் என்ன தூக்குனாங்கன்னு, ரஜினி பேசுனதுனால. சேம் அதே தான் இந்த விழா. ஆனால் அந்த விழாவை உருவாக்குனது, அதில் என்ன பேசப்போது தீர்மானித்ததெல்லாம் ஆதவ் தான். ஆனாலும் ஒரு இதை உருவாக்கி அதில் வந்து அது மூலியமாக வெளியே வரன்றப்போ விஜய் கூட இது அவர் ஏற்கனவே ஒரு நெருக்கம்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் அவர்களுக்கும் இவருடைய தேவை இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி செஃப்புகள்லாம் கிடையாது. அவனை உள்ளே விடக்கூடாது நிற்கிற மாதிரிலாம் இல்லை. அதனால் அதுக்கான இதுவும் கம்மி. விஜய் தான் தீர்மானிக்கிற தலைவராக இருப்பார். அதனால் ஒரு தாவேக்காக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடைப்பாங்க. இந்த டைமில் தேவை. ஏன்னா 1.25 வருஷத்துக்குள்ளே கட்சியை பக்காவாக உடனே ரெடி பண்ணணும். அதாவது சினிமாவில் காமிப்பாங்கல்ல, நல்லா ஹெவி வெயிட் இருப்பான். ஹீரோவை வந்து பார்த்தா சோப்லாங்க மேலே லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அவனை கூப்பிட்டு ஒரு கோச்சு ரெடி பண்ணி பாக்ஸ் எல்லாம் அடி பண்ணி ஸ்டேஜ் ஏற்றி அவன் அடிச்சிடுவான். சினிமாவில் நடக்கும்ல அந்த மாதிரி. இப்போ பெரிய பாக்ஸர், ஹெவி வெயிட் பாக்ஸர் யார்? டிஎம்கே. இந்த பக்கமும் ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸரு ஏடிஎம்கே. இவர் லவ் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோ. இந்த ஹீரோ கொண்டு வந்து ஹெவி வெயிட் ஆகுன்னா அதுக்கு நல்ல கோச் தேவை. அப்போ இவர் மாதிரி போனப்போ அந்த இது உருவாக்குனாங்கன்னா குறுகிய காலத்துக்குள்ளே பூத் கமிட்டி கூட்டம், அது இது ஏதாவது ஒரு பரபரப்பு, மாதம் ஒரு மாநாடு, அப்புறம் விஜய் நடைப்பயணம், அப்புறம் ஒரு பூஸ்ட் பண்ணுறது, அது இது பண்ணி படம் காமிச்சு இது எல்லாம் இருந்தால் கூட தனியாக நிற்க முடியுமா? இல்லை. அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணு. ஏன்னா அது பெரிய இது. திமுக என்பது ஆலமரம். அதை நீங்கள் போய் சுடுதண்ணி ஊற்றிலாம் காலி பண்ண முடியாது, ஆசிட் ஊற்றியும் காலி பண்ண முடியாது. வேரோடு சாய்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அப்போ அந்த மாதிரி. ஏன்னா அவங்க லெவல் வேறுங்க. டிஎம்கேலாம் லெவல் வேறு. ஏடிஎம்கே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதை உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக அமையும்னு நான் இவங்க மற்றவங்கள மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்படி போனால் இப்படி நடக்கும். அதுதான் என்னுடைய இது. கண்டிப்பாக அது என்ன நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி.